Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் துரைராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ ஆளுநர்கிட்ட அதிமுக தரப்புலேருந்து திமுக ஒரு 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கிறதா ஒரு ஊழல் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? திமுகவுக்கு இது தேர்தலில் பின்னடைவை கண்டிப்பாக ஏற்படுத்துமா? நம்ம நம்பலாமா? இது ஊழல்ன்றது இவங்களுக்கு ஏதோ புதுசு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் தமிழகத்தை சுரண்டாமல் போகாது. அது அவங்களோட வரலாறு. அவர் சொன்னார்ல பதவி ஏற்கும்போது, நான் வெறும் ஸ்டாலின் இல்லை, நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு. கருணாநிதி என்ன பண்ணாரோ அதை ஸ்டாலின் ரிப்பீட் பண்ணுறாரு, அவ்வளோதான். 2006 11 வரைக்கும் இவங்க என்ன அட்டூழியம் பண்ணாங்களோ அதுக்கு பரிசாக தான் 2011 இவங்க ஆட்சி போச்சு. அவ்வளவு மிகப்பெரிய ஊழல்கள் அப்போ நடந்துச்சு. அதே போல தான் இப்போயும் மிகப்பெரிய ஊழல் 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போய் எடப்பாடியார் கொடுக்குறாரு. எவ்வளவு கேவலமாக இருக்குது. 4000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்க முடியாமல் இளைஞர்கள் அவ்வளோ திண்டாடிட்டு இருக்காங்க வேலை இல்லாமல். ஒரு ஷூ கம்பெனியில் வேலை வாய்ப்பு போட்டிருந்தான் ஒசூரில், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு 5 பொசிஷனுக்கு அதுக்கு 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணி போய் நின்று கத்துறான் ஒரு ஷூ கம்பெனிக்கு. அப்படி வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு 4000 ரூபா சம்பாதிக்க முடியல. ஆனால் இவங்க கொள்ளையடிக்கிறது 4 லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறான். அதில் எத்தனை ஜீரோ இருக்குன்னு கூட ஸ்டாலினுக்கு தெரியாது. ஆனால் பணம் வாங்குறது மட்டும் நல்லா தெரியும். எவ்வளவு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இந்த நாட்டில் நடக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்றீங்க. இங்கே நாங்கள் முதலீடுகள் நிறையா இழுத்துட்டு வந்திருக்கோம், இங்கே தமிழ்நாட்டுக்கான முதலீடுகள் நிறைய வந்திருக்கு அப்படின்னு தானே ஆளும் தரப்புலேருந்து சொல்லப்படுது. என்ன முதலீடு எடுத்துகிட்டு வந்தீங்க? எடப்பாடியார் கேட்குறாரு, எப்பா நீ சொல்கிற நல்லா வாயிலே வடை சொல்கிற, கையில் அல்வாக்கின்ற, எல்லாம் பண்ணுற, என்ன முதலீடு ஈர்த்த வெள்ளை அறிக்கை கொடுனா வெள்ளை பேப்பரை தூக்கி ஒரு தொழில்துறை அமைச்சர் காட்டுறாருன்னா எவ்வளவு மோசமான மனுஷனாக இருப்பாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோட எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு. கொடுத்துருக்கலப்பா, கொடுப்பா, வெள்ளை அறிக்கை கொடுப்பா, எவ்வளவு கோடி சொல்லு. எதுவுமே இது வரைக்கும் சொல்லலை. வெள்ளை பேப்பரை கட்டுறாங்க. அந்த வெள்ளை பேப்பர் மாதிரி தான் இந்த ஆட்சியும் இருக்குது. இல்லை, ஆனால் இப்போ பல முறை முதலமைச்சர் 2021 பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் முதலீடுகளை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போயிருந்தாங்க. அப்போ முதலீடே தமிழ்நாட்டுக்கு வரலை அப்படின்னா முதலமைச்சர் அவர்களோட பயணம் எதற்கானதாக இருந்துச்சு? அதனால் எந்த பயனும் இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? உதயநிதி ஸ்டாலின் துபாய் போனார். அவர் முதலீடை ஈர்க்க போனாரா? ஓகே, முதலீடை ஈர்க்க போனாரா? அவர் துணை முதலமைச்சர், நீங்கள் வெளிநாடு போங்க. அவங்களோட மனைவி எந்த அமைச்சராக இருக்காங்க? அவங்க எதுக்கு கூட போகிறாங்க? ஓகே, அப்போ குடும்பமாக இவர் துபாய்க்கு போவார், அவர் ஜெர்மனிக்கு போவார், அவங்க இன்னொருத்தவங்க பிலிப்பைன்ஸ் போகிறாங்க. நீங்கள் போய் உங்களோட சொந்த முதலீடை பண்ணுறதுக்கு போகிறீங்களா இல்லை மக்களுக்கு நலனுக்காக போகிறீங்களா? எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடையாது. எதுக்கு வெளிநாடு போகிறீங்கன்னு எதுக்குமே தெரியாது. நீங்கள் வாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் அந்த நாட்டுக்கு போகிறேன், நான் இந்த நாட்டுக்கு போகிறேன், இவ்வளவு முதலீடை ஈர்க்கிறோம். எங்கே? ஏதாவது ஒன்று பதில் சொல்லுங்கள். துபாய்க்கு எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போனார்? அவங்க பிள்ளை குட்டியோட காலாண்டு பரீட்சை விடுமுறையை கொண்டாட போனார். துணை முதலமைச்சர் செஞ்ச மிகப்பெரிய சாதனை காலாண்டு பரீட்சை விடுமுறை. இவர் முதலமைச்சர் செஞ்ச மிகப்பெரிய சாதனை தன்னோட பேரன் ஃபுட்பால் விளையாட வெளிநாடு போனானுக்கு பிளைன் ஏற்ற போகிறார். மிகப்பெரிய சாதனை. ஆனால் வேங்கை வயலுக்கு போய் பார்க்க மாட்டார், பரந்தூருக்கு போய் பார்க்க மாட்டார், இங்கே திருப்புவனத்துக்கு போக மாட்டார், கவின் படுகொலைக்கு போய் பேச மாட்டார். ஆனால் பேரனை பிளைட் ஏற்றி விட போவார். முதலமைச்சரோட வேலை பிளைட் ஏற்றி விடுறது முதலமைச்சரோட வேலை. வெளிநாடுக்கு போகிறோம். என்ன வெளிநாட்டுக்கு போனீங்க? இதே எடப்பாடியார் ஆட்சியில் ஜெர்மனிக்கு போனார். அங்கேருந்து தொழில்களை ஈர்த்து கொண்டு வந்தார். கொரோனா காலத்துக்கு முன்னாடி உலக பொருளாதார மாநாடு நடத்தினார். அவ்வளவு ஈர்த்தார். கொரோனா காலகட்டத்தில் உலகமே எதுவுமே இல்லை, பொருளாதாரம் இன்ஸ்டெபிலிட்டி, எல்லாமே ஸ்டேபிள் இல்லாமல் அப்படி இருக்குது பொருளாதாரமே. ஆனால் அந்த நிலைமையிலும் தமிழ்நாடு நிதி நிலைமையில் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தவர் விவசாயி. அரசியல்வாதி மகன் சொல்கிற கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இவர் என்ன வேலை பார்க்குறாரு? ஓகே, இல்லை சார், இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டை கூட நம்ம பார்த்தோம்னா, இப்போ 4.5 வருஷமாக திமுக எதுவுமே செய்யலை, ஊழல் தான் செஞ்சிட்ருக்குன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டை வச்சாலும் கூட அதிமுகவும் 4.5 வருஷமாக அமைதியாக இருந்துட்டு இப்போ தேர்தல் சமயத்தில் போய் ஆளுநர்கிட்ட ஒரு புகாரை கொடுக்குறாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமா, இல்லை இந்த ஊழல் ஆட்சி திரும்பவும் மக்கள் மத்தியில் வரக்கூடாது, மக்களை ஆளக்கூடாது அப்படிங்கிற நோக்கமா? நீ யாருமே கேட்க மாட்டாங்க, உன்னைய கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு நீ 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணேன்னா அடுத்த 5 வருஷத்துல நீ எவ்வளவு வேணா அடிப்பல. அதுக்கு தான் திராவிட மாடல் 2.0வா இல்லை இது பேர் திருட்டு மாடலா? ஓகே, திராவிட மாடலா திருட்டு மாடலா?
ஆளுநர்கிட்ட போய் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. அமலாக்கத்துறை இதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கு. 888 கோடியில் ஊழல் நடந்திருக்கு. KN நேரு மேல நீங்க வந்து வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல. மத்திய அரசாங்கம் ஏஜென்சி சொல்லி மாநில அரசாங்கத்தோட காவல்துறை பண்ணாம இருக்குன்னா எவ்வளவு பெரிய மோசமான அரசாங்கம் இது. இதை எங்கேயா கம்பேர் பண்ண முடியுமா? இது என்ன மாதிரியான போக்கு? ஊழல் பண்ணியிருக்கான், வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. இல்லை, இப்போ புரியுது. இப்போ திமுக அரசு மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சா அதற்கு பதில் சொல்லாமல் மடை மாற்றி பேசுறது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, இப்போ அமலாக்கத்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நேரு வந்து ஊழல் பண்ணியிருக்காரு, அவர் மேலே FIR போடணும் அப்படின்னு சொல்லியும் திமுக அரசு மௌனமாக இருக்குது அப்படின்னா, ஊழல் குற்றச்சாட்டை சொன்னாலே திமுக மௌனம் ஆயிடுது அப்படின்னா அவங்களோட ஊழலை அவங்களே ஒத்துக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க தோணுது. ஆமாம், அவங்க தான் ஒத்துக்குவாங்க. அதான் நம்ம ஆல்ரெடி தெரியும்ல நமக்கு. உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் மீடியாக்களுக்கு, ஏன்னா வந்து எந்த மீடியாவுமே பேச மாட்டேங்கிறீங்க திமுகவை பற்றி. ஆனால் தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் விஞ்ஞான ரீதியில் எப்படி ஊழல் பண்ணுவான்னா அது திமுக காரன் பண்ணுவான்றது நல்லா தெரியும். சர்க்கரையில் ஊழல் பண்ணுறதா இருக்கட்டும், பாலில் ஊழல் பண்ணுறதா இருக்கட்டும், மண்ணில் ஊழல் பண்ணுறதா இருக்கட்டும், தண்ணியில் ஊழல் பண்ணுறது, எல்லா விதத்திலும் ஊழல். இந்த சரக்கு அதுக்கு மனுஷன் அதை குடிச்சா செத்து போயிடுவான்னு எங்கள் அக்கா கனிமொழி சொல்கிறாங்க. எங்கள் அக்கா கனிமொழி தான் சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகமாயிட்டாங்க, நாங்கள் வந்தால் எங்கள் அண்ணன் வந்தவுடனே கையெழுத்து டாஸ்மார்க்கை மூடுவாங்கன்னு. டாஸ்மார்க்கை மூட கிடையாது, வீரன் புதிய சரக்கை கொண்டு வந்திருக்காங்க எங்கள் அக்கா கனிமொழி ஆட்சியில். ஓகே, நல்லா கேட்டுக்கங்க. இவங்க சொல்கிறாங்க ஆனால் மூடலை. அதுலேயும் ஊழல். என்ன ஊழல்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு நாடே காரி துப்புச்சு. ஏயா எவனா போய் அதுக்கு போய் பிச்சை எடுக்கலாம்ல? கோயிலில் போய் ரோட்டில் உட்காந்தா கூட சில்லறை போட்டால் கூட 10 ரூபா வந்துருமியா? பாட்டில் விற்று நீ எதுக்கே 10 ரூபா வாங்குற? அதையும் மடம் மறைச்சிட்டீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க, கீழே கிடக்கிற பாட்டிலெல்லாம் எடுத்து கொடுத்தா டாஸ்மார்க்கில் கொடுத்தா 10 ரூபா கொடுக்குறோம். அப்போ இவர் சொன்னது கரெக்டு. 10 ரூபா வாங்கினோம், பாட்டில் கொடுத்தா நாங்கள் 10 ரூபா கொடுக்குறோன்றாங்க. ரைட், அதாவது பண்ணுறீங்களே அப்படின்னு பாராட்ட வந்தால், நேற்று நியூஸு இதே உங்கள் சேனலில் போட்டீங்க, ஒரு மிக்சர் பாக்கெட் கொடுக்குறாங்களாம், அந்த 10 ரூபாயும் ஆட்டை போட்டான். நான் எப்படி தருவேன்? கருணாநிதி குடும்பத்துக்கிட்ட 1 ரூபா போனால் கூட நெத்தி பொட்டில் இருந்த காசை கூட பணத்துலேருந்து எடுத்துகிட்டு விடுற பயிலுவ மிக்சர் பாக்கெட்டை கொடுக்குறான். நீ தானே சொன்ன பாட்டில் கொடுத்தா 10 ரூபான்னு. அவன் அந்த குடிக்கிற மக்கள்லாம் கேட்குறாங்க, என்னங்க 10 ரூபா தரேன்னு மிக்சர் பாக்கெட் தரேன், இது 2 ரூபா கூட பெறாதீங்க. அதுலேயும் 8 ரூபா ஆட்டையை போட்டான். ஒரு இவ்வளவு கோடி நீங்கள் ஆட்டை போட்டும் அந்த மன திருப்தி இல்லை பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கோடிகளில் ஊழல், ஆனால் அந்த டாஸ்மார்க்கில் அந்த 10 ரூபாயிலையும் ஊழல், மிக்சர் பாக்கெட்டை கொடுத்து ஏமாத்துற. இல்லை, இதில் இங்கே என்ன சந்தேகம் வருதுன்னா சார், இப்போ திமுக 2000 அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஆரம்பத்திலே 30,000 கோடியை வந்து உதயநிதியும் சபரீஷனும் ஊழல் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்கன்னு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆடியோ வெளியானுச்சு. அப்போது தொடங்கி அடுத்தடுத்து டாஸ்மாகில் ஒரு 1000 கோடி முறைகேடு, இப்போ KN நேரு அவர்கள் டெண்டரில் ஒரு 1020 கோடி, அப்புறம் வேலையில் ஒரு 880 கோடி, பெரியசாமி துறை 60,000 கோடி, கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட திமுக அமைச்சர்கள் மீது இந்த ஊழல் புகார்கள் இருக்கு. ஆனால் நமக்கு இப்போ என்ன யோசிக்குதுன்னா, திமுகவுக்கு மக்கள் நலனை விட ஊழல் செயலில் தான் அதிக கவனம் செலுத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை? கண்டிப்பா. அது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, பழனிவேல் தியாகராஜன் அந்த ஆடியோ வெளியானதுக்கு அப்புறம் அவரோட துறையை மாற்றினாங்க பார்த்தீங்களா, டிபார்ட்மெண்ட்டை. நிதித்துறையிலேருந்து நீங்கள் வந்து IT துறைக்கு மாற்றிட்டீங்க. ஏன் மாத்துற? நீ ஊழல் பண்ணலை, ஓ அமைச்சர் இருக்கிறதுலே படித்த அமைச்சர், வெளிநாடுகளில் நல்ல பட்டம் பெற்ற ஒரு அமைச்சர், அவரை போய் நிதித்துறையிலேருந்து நீங்கள் மாற்றுறீங்கன்னா அப்போ நீ ஒத்துக்கிட்டீங்க, அப்பட்டமாக ஒத்துக்கிறீங்க. ஆமாம் நாங்கள் பேசணும், ஊழல் பண்ணலை, நீ பேசிட்ட, எதுக்கு பிரச்சனை? அது பொய்யான ஆடியோன்னு ஒத்துக்க வேண்டியதானே? அது உண்மையாக்குற மாதிரி அவரே ஒத்துக்கிட்டாரு. சபரீசனும் உதயநிதி சேர்ந்து 30,000 கோடி வச்சிருக்காங்க. எதுக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அது மக்களுக்கு கொடுக்க வேண்டியதானையா? மக்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? புரியுது. தொடர்ச்சியாக ஊழல் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அமைச்சரை மாத்துறதா இருக்கட்டும், அதிகாரிகளை மாத்துறதா இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்தை கண்டுக்கிறதே இல்லாமல் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன். எல்லா துறையிலும் ஊழல். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நகராட்சி துறையில் வந்து 10,020 கோடி ஊழல் நடந்திருக்குன்றது அறிக்கை வந்திருக்கு. 10,050 கோடி. இந்த நகராட்சி துறையில் மெயினாக மாநகராட்சிகளில் இந்த சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. ஓகே, இதே சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு எடப்பாடியார் போய் ஆளுநர்கிட்ட அறிக்கை கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய புக்கு போட்டு. இதே மாநகராட்சியில் தான் தூய்மை பணியாளர்கள் சாக்கடையில் இறங்கி போராடுறாங்க. அவன் கேட்குற சம்பளம் 10,000 ரூபா, 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறான். 10,000 ரூபா நீ சம்பளம் கொடுக்க முடியல, ஆனால் 10,000 கோடி கொள்ளையடிச்சிருக்க. இல்லை, இப்போ புரியுது. இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டோட கடன் பார்த்தீங்கன்னா 9.5 லட்சம் கோடியாக உயர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் வாங்கின கடனை விட இந்த 4.5 ஆண்டுகளில் திமுக அரசு அவ்வளோ கடன் வாங்கியிருக்கு. இப்போ 5.5 லட்சம் கோடி ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் கடன் வாங்கி அதில் 4 லட்சம் கோடி கடன்
ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனால தான் மக்களுக்கான திட்டங்களை செய்ய முடியலையா? வாங்கின கடன் தொகையில் பெரும்பாலும் ஊழலை செஞ்சதுனால தான் மக்களுக்கான திட்டங்கள் செய்ய முடியலையா? இது வந்து அப்பா ஸ்டாலின்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு அவருக்கே தெரியாது. அவர் முதலமைச்சரானு அவருக்கு தெரியாது. முதலமைச்சருடைய பொறுப்பு என்னன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா நிழல் முதலமைச்சராக யார் செயல்படுறதுன்னா சபரீசன் ஒருத்தர் செயல்படுறாரு. அவர் யாரு? கார்ப்பரேட் மூளைக்காரர். பக்கா கார்ப்பரேட்டின் கையில் தமிழ்நாடு தான் இருக்கிறது. இது கவர்மெண்ட் கிடையாது, இது கார்ப்பரேட் கம்பெனி. தொடர்ச்சியாக ஊழல் பண்ணுறீங்க. என்ன எதற்காக கடன் வாங்கியிருக்கீங்க, என்ன நலத்திட்டம் பண்ணியிருக்கீங்க, எதுவுமே கிடையாது. பஸ்ஸுக்கு கடன் வாங்கியிருக்கீங்க, நாங்கள் போக்குவரத்தை மேம்படுத்தியிருக்கோம்னு சொல்கிறீங்க. ஒரு பஸ்ஸு ஓடுது, புது பஸ்ஸு, 2 டயர் முன்னாடி பிஞ்சுக்கிட்டு ஓடுது, டப்பா கீழே விழுகுது. இதுதான் நீங்கள் மேம்படுத்தின மேம்பாடா? அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவத்தில் வந்து நாங்கள் மேம்படுத்தியிருக்கோம், கடை வாங்கி இத்தனை பில்டிங் கட்டியிருக்கோன்றீங்க. திண்டுக்கல்லில் கட்டடம் இடிஞ்சு விழுகுது. பள்ளிக்கல்வித்துறை மேம்படுத்தியிருக்கோன்றீங்க. கடை வாங்கி நாங்கள் மேம்படுத்துகிறோம், பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்குறோம், பெரியார் வழியில் பண்ணுறோம், அண்ணா வழியில் பண்ணுறோன்னு ஊத்துறாங்க காதில் ஈயத்த காட்சி. ஆனால் திண்டுக்கல்ல மாநகராட்சி பள்ளி மேற்கூரை தபதபன்னு இடிஞ்சு 3வது படிக்கிற பிள்ளை மண்டையில் விழுந்துச்சு. உங்கள் நியூஸ் சேனலில் போட்டிருக்கீங்க. கடை வாங்கி நீ கட்டடம் கட்டி கொடுத்தேன்னா அந்த கட்டடம் எதுக்கு உடையுது? தொடர்ந்து ஒரே வாரத்தில் உடையுதுன்னா அப்போ நீ எவ்வளவு தரமாக கட்டடம் கட்டியிருப்ப? அப்போ உனக்கு மக்களுக்கு நலன் செய்யணும்னு உனக்கு ஆசை கிடையாது. அந்த காசை உன் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ எப்படி நலன் செய்யறதுன்னு தான் நீ பார்க்குற. அவங்க சொல்கிற மக்கள் இருக்குல்ல, அவர் சொல்கிறார் ஸ்டாலின், நாங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறோம், மக்களுக்கு நல்லது பண்ணுறோம். அந்த மக்கள் எந்த மக்கள்னா அவர் பெற்ற பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள் பெற்ற மக்கள். அதுதான் மக்கள் அவருக்கு, தவிர பொதுமக்கள் கிடையாது. இல்லை, இன்னொரு கேள்வி நமக்கு இயல்பாகவே எழுறது என்ன அப்படின்னா, எந்த தைரியத்தில் திமுகவினர் இவ்வளவு ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரும் பண்ண ஊழல் தொகை பார்த்தா 1000 கோடி, 2000 கோடி, 30,000 கோடி அப்படின்னு ரொம்ப அதிகமாக ஒரு பெருந்தொகையில் தான் ஊழல் பண்ணுறாங்களே. இதெல்லாம் மக்கள் மத்தியில் எதிரொலிக்கும், தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு திமுகவினருக்கு தெரியாதா? ஒன்று. இன்னொன்று, இதை எந்த தைரியத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க? ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ வந்து மீடியா காலமாகி போச்சு, எல்லாமே மீடியா. மக்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை திமுகவுக்கு வந்துருச்சு. நாங்கள் எல்லா ஊழலும் பண்ணுவோம், எல்லா அழிச்சாட்டியும் பண்ணுவோம், ஆனால் கடைசியில் நாங்கள் 3000 ரூபா கொடுப்போம், 10 லட்சம் லேப்டாப்பை கொடுப்போம், அப்படி தூக்கி கொடுத்துட்டோன்னா மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு ஒரு மன பிரம்மையில் வந்து இந்த திமுக அரசு இயங்கிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. சமூக நீதின்னு பேசுகிற இவங்க தான் ஜாதிக்கு மாநாடு போடுறாங்க. இப்போ எல்லாம் சோசியல் மீடியா காலம். நீங்கள் என்ன போய் சொன்னாலும் அங்கே ஃபோனில் வந்துடும். அதனால் வந்து இவங்க பண்ணுற தைரியம்லாம் என்னென்னா, இவங்களை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் ஒன்று சங்கின்னு சொல்கிறது, இன்னொன்று பாஜகவுக்கு அடிமைன்னு சொல்கிறது. ஆனால் பாஜகவுக்கு அடிமையாக இருந்ததே இவருடைய அப்பா கருணாநிதி தான். 1999லேருந்து 2004 வரைக்கும் அடிமை இவர் தான். இவங்க எதை கேட்டாலும் அதிமுக உள்ளே விட்டால் பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும். இந்த பொதுமக்களை ஒரு பயத்திலே வச்சுருக்காது. பாஜக உள்ளே வந்துடும். கூட்டிகிட்டு வந்ததே நீங்கள் தான்டா, கூட்டிகிட்டு வந்ததே நீங்கள் தான். இல்லை, இப்போ பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு திமுக வந்து ஒரு வியூகத்தை கையாளுறாங்கல்ல, அது இப்போ இந்த 2026 தேர்தலில் அவங்களுக்கு கை கொடுக்கும். அதான் கொடுக்குறாங்கல்ல 3000. இல்லை, அது தேர்தலில் கை கொடுக்குமா அப்படின்னு நான் கேட்குறேன். கொடுக்கும். தோல்வியை பரிசாக கொடுக்கும். தோல்வியை பரிசா. ஏன்னா இதே ஸ்டாலின் தான் சொன்னார், எடப்பாடியார் ஆட்சியில் 5000 ரூபா கொடுங்கன்னாரு. இன்னைக்கு இவர் 3000 ரூபா கொடுக்குறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ 5000 ரூபான்னு சொன்னேன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து 10,000 தானே கொடுக்கணும். நீ சொன்ன காசே உன்னால் கொடுக்க முடியலன்னா அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் என்னத்தை வந்து செங்குத்தா நிட்டு வைக்க போறீங்கன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? இல்லை, அப்போ பொங்கலுக்கு 3000 கொடுக்கறது மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை கையாளுதா திமுக? ஆமாம். 4 வருஷமாக நீங்கள் கொடுக்கல. 4 வருஷமானா மொதல் வருஷம் கொடுக்கல. 2வது வருஷம் என்ன பண்ணாங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காண்டி 1000 ரூபா கொடுத்தாங்க. 1000 ரூபா கொடுத்தாங்க. அது அந்த எலெக்ஷனுக்காண்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை எலெக்ஷனுக்காண்டி ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ மொத்தமாக சேர்த்து 3000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரோட மண்டையிலையும் மொட்டை போட்டுருவோம், மேலே சந்தன அரைச்சி அப்பிடுவோம், உங்களையே வித்துருவோம் அப்படின்ற மாதிரி 3000 ரூபா கொடுக்குறாங்க. 3 கோடு தான். புரியுது சார். ஆனால் இப்போ அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கெல்லாம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இப்போ திமுக ஒரு பெருமை பேசுகிறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே அரசு ஊழியர்கள் மீதான அக்கறை தானே அது? அக்கறையே கிடையாது. அக்கறை இருந்திருந்தால் நீங்கள் என்னைக்கு பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாள் கையெழுத்து நீங்கள் போட்டிருக்கணும். 5 வருஷம் சும்மா உட்காந்துட்டு இதே ஸ்டாலின் தான் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பணி நிரந்தரம் பண்ணுறோம், சம ஊதியம் சம வேலைவாய்ப்புன்னு இவங்க தான் 311 அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. அதை 4 வருஷமாக செய்யலை. கடைசி வருஷம் அவன் ரோட்டில் இறங்கி போராடுறான். படித்த ஆசிரியர்கள் கையில் இந்த தட்டை எடுத்துகிட்டு பிச்சை எடுக்கிற போராட்டம் பண்ணுறான். இந்த ஆட்சியில் இவ்வளவு போராட்டம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அறிவிப்போம்னா இது எதற்கான மடைமாற்றத்துக்கு? தேர்தலுக்கு வருது.
எனக்கு நீ ஓட்டு போட்டுரு, நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு ஓய்வூதியம் தரேன், உனக்கு சம்பளம் தரேன்னு அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் முயலுது. ஆனால் அவன் தெளிவாக இருப்பான் மக்கள். இப்போ போராட்டம் பண்ணாங்க, அதனால் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னாலும் இன்னும் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு தான் இருக்காங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டு தான் இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களும் போராடிட்டு தானே இருக்காங்க. அப்போ அவங்களோட ஓட்டுலாம் திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இது நல்லா ஒன்று நீங்கள் பார்க்கணும், எலெக்ஷனில் யாரோட சப்போர்ட்டு இவங்களுக்கு தேவை. தபால் வாக்குகளாக இருக்கட்டும், அந்த வாக்கு போடுற மையத்தில் யார் போய் உட்கார்றது? ஒன்று ஆசிரியர் பெருமக்கள் தான் மெயினாக இருக்கணும். அப்போ அந்த ஆசிரியர்களை நீ கைக்குள்ளே வச்சுக்கிட்டாதான் எனக்கான ஓட்டு வரும், அந்த ஓட்டை கவர்றதுக்கான வித்தைகளை எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்றத இவங்களோட ஒரு எண்ண ஓட்டங்கள். இது இன்னைக்கு நேற்று கிடையாது, பல வருஷமாக திமுகக்கு இருக்குது. அரசு ஊழியர்கள்லாம் எங்கள் பக்கம்தான் எங்கள் பக்கம்தான் அப்படின்றது இருக்குது. ஆனால் எங்கள் பக்கம் இல்லை அப்படின்றது இந்த தேர்தலில் தெரிய போகுது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த அரசு ஊழியர்களோட போராட்டம் இதெல்லாம் வந்து திமுகவுக்கு கண்டிப்பாக தோல்வியை பரிசாக தரும்னு சொல்கிறீங்களா 2026? மிகப்பெரிய தோல்வி தரும். 1991 எப்படி அடிமட்ட தோல்வியை இந்த கட்சி சந்திச்சுச்சோ திமுக, அதை விட மிக மோசமான தோல்வியை ஸ்டாலின் வந்து அந்த திமுகவுக்கு பரிசாக கொடுக்க போறார். இது வரலாறே கிடையாது, 2வது தடவை அவங்க ஆட்சிக்கு வந்ததா. இன்னொன்று மிகப்பெரிய அளவில் ஊழல் மக்கள் பார்க்குறாங்க இல்லையா? நீங்கள் கரண்ட் பில்லு ஏற்றிட்டீங்க, தண்ணி விலை ஏற்றிட்டீங்க, பால் விலை ஏற்றிட்டீங்க, பட்டா பதிகிறதை ஏற்றி விட்டீங்க. ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்க போனால் லஞ்சம் கொடுக்கணும், இறப்பு சான்றிதழ் லஞ்சம் கொடுக்கணும், பிறந்தாலும் லஞ்சம் இறந்தாலும் லஞ்சம். ஆனால் கோடியில் புரள்றது கருணாநிதி குடும்பம்னா எப்படி ஓட்டு போடுவான்? ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம் 2026 தேர்தலில் மக்கள் என்ன பாடத்தை திமுகவுக்கு புகட்ட போகிறாங்க அப்படின்னு. நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.